இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் தன்னுடைய நாட்டுக்கு நலங்கிள்ளி நெடுங்கள்ளி படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம். செந்தமிழே உயிரை நரம்பேனே சேலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே. தன்னுடைய நாட்டுக்கு பகை பாராட்டுகிற மன்னவர்களிடமிருந்து ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதிலும் மன்னவன் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்ச்சியோடும் இருக்க வேண்டும். அதற்கு தன்னுடைய நாட்டில் இருக்கிற ஒருவரை பகை பாராட்டுகிற நாட்டுக்கு வேவு பார்ப்பதற்கு உளவு பார்ப்பதற்கு அனுப்ப வேண்டும். இந்த முறை இன்றும் இருக்கிறது, நேற்றும் இருந்தது, அன்றும் இருந்தது. நலங்கிள்ளி நெடுங்கள்ளி சண்டை போது கோவூர்கிழார் தூது போனார். இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் அவருடைய ரஷ்யாவில் வேவு பார்ப்பதற்கு ஜெர்மனி உயர் இராணுவ வீரர்களை அனுப்பியது. இதிலே வரலாற்றின் பக்கத்தில் இதற்கான நிறைய சாட்சிகள் இருக்கிறது. இந்த ஒற்றாடல் என்று இதை சொல்லுகிறார். ஒற்று பார்ப்பது, வேவு பார்ப்பது, உளவு பார்ப்பது. அதில் ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு அரசியல்வாதியாக இருந்து சிந்திப்பதல்ல, ஒரு நூலாசிரியராக இருந்த திருவள்ளுவர் ஒற்றுக்கு ஒற்று என்கிறார். ஒருவன் ஒற்று பார்க்க போகிறான் என்றால் அவனையும் ஒற்று பார்ப்பதற்கு இன்னொருவரை அனுப்ப வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார். ஒற்றும் உரை சார்ந்த நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். ஒற்றாடல் என்கிற அதிகாரத்தில் வான்புகழ் வள்ளுவர் பதிவு செய்கிறார். நாம் வள்ளுவரை திரும்ப திரும்ப படித்தால்தான் வள்ளுவரை பூரணமாக தெரிந்து கொள்ள வேண்டியது வரும். நாளை சந்திப்போம், திருக்குறளை சிந்திப்போம்.